கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னையோட பொங்கல் திருவிழா முடிஞ்சிச்சு. இந்த பொங்கல் திருவிழா பத்தி பேசும்போது எல்லாரும் பேசுனாங்க, அது ஒரு விழா, அது செய்ய வேண்டியதான்றாங்க. செய்யறதுல யாரும் தவறு சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க செய்யறாங்க. இப்ப இதுல இஸ்லாமியர்ல கொண்டு சேர்க்கிறாங்க. ஏன் இஸ்லாமியர் பொங்கல் விழாவை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம துளுக்கான்னு வேற கொஞ்சம் வன்மமா பேசுறாங்க. இது தேவையில்லாத பேச்சு. இருப்பினும் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்குது. எல்லாத்துலயும் நம்ம மௌனமும் காக்க முடியாது. இப்ப இந்த பொங்கல் விழாவை பத்தி நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அது தையுடைய மாசம், தமிழர் திருவிழாம்பாங்க. விவசாயிகளுடைய இது, அது மெயின் விவசாயம் தான். அப்ப விவசாயம் அப்படின்னு பார்க்கும்போது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள், இறைவனால் கர்த்தரால் அல்லாவால் கொடுக்கப்பட்ட வேதங்கள்ல விவசாயத்தை பத்தி பேசிக்கலாம் பார்க்கணும். ஏன்னா விவசாயத்தை பொறுத்து அந்த இந்த மேட்டரே வருது. இந்த மேட்டரே விவசாயத்தை வச்சுதான் பேசுறப்பான் விவசாயம். அப்போ விவசாயத்தை பத்தி குரான் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவசாயங்கிற வார்த்தையெல்லாம் எங்க வருதோ அதை அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இந்த பொங்கலை பத்திலாம் நல்லா தெரிஞ்சிடும். விவசாயம், விவசாயிகள், இதெல்லாம் இதை பத்தி அப்படியே ஒரு கோர்வையா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய காலத்துல, அதாவது நம்முடைய காலத்துல, இந்த காலத்துல இல்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிலத்துல ஒரு போகம் தான் வரும். ஒரு போகம் வரும். அந்த ஒரு போகம் தை மாசம் தான் அறுவடை பண்ணுவாங்க. இப்போ 2 போகம் பண்றாங்க, 3 போகம் பண்றாங்க. அடுத்து இன்ஸ்டன்ட் வெஜிடபிள்லாம் போடுறாங்க. இப்போ ரொம்ப குயிக்கா எல்லாம் அந்த டைமையே மாத்துறாங்க. ஜனத்தொகை பெருக பெருக இந்த விவசாயம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு 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 வேகத்தை காட்டுறாங்க. அப்ப இந்த வேகம்லாம் பார்க்கும்போது மனிதனுக்கு எது எது அவசியமோ அதெல்லாம் விவசாயிகள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் இப்ப மெயினானது. அப்ப இந்த பண்டிகை அப்படிங்கிற போது எல்லாரும் காலகாலமா செய்யறாங்க. இதை இறைவன் சொல்லும் போது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் ஒரு வழிபாட்டு முறையினை வச்சிருக்கேங்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வழிபாட்டு முறையினை கொடுத்திருக்கேன். அந்த வழிபாட்டு முறையில எது சரியான வழிமுறை என்பதையும் தெளிவுபடுத்திட்டார். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வழிபாட்டு முறையில கொடுத்துட்ட பல வழிபாட்டு முறைகளை இவர்களை ஏற்றுக்கொண்டார், இவர்களை செய்து கொண்டார்கள், இவரை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வழிபாட்டு முறையை கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இந்த மக்களாக இவர்கள் சில வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டார்கள், செய்து கொண்டார்கள். அந்த செயலை எல்லாம் இறைவன் பேர்ல கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்ப இதை பத்தி நம்ம பார்க்கும் போது தான் இப்ப இந்த 1 போகம், 2 போகம், 3 போகம் இதெல்லாம் பேசுறப்பான் விவசாயம் தான். இப்ப இந்த டைம்ல நாம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா, இப்போ விவசாயத்தை பத்தி மெயினா அல்லாஹ் பேசும்போது இந்த முஸ்லிம்கள் ஏன் இது பண்ணல, இவன் ஏன் பொங்கல்ல ஜாயின் பண்ணல அப்படிங்கிறாங்க. நம்ம ஜாயின் பண்ற ஆள் தான், இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப எப்படி ஜாயின் பண்ண அந்த வழிகாட்டு முறையில தான் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறைய யாரு கத்துக் கொடுக்கணும்னா இறைவன் தான் கத்துக் கொடுக்கணும். நீங்க இயற்கைப்பீங்க, அந்த இயற்கையில தான் இங்க பிரச்சனையே வருது. அப்ப இந்த இயற்கை உங்களுக்கு வழிபாட்டு முறையை கத்துக் கொடுத்ததா, அந்த இயற்கையை வச்சு மனிதனா ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினானா? அப்ப இயற்கைக்கு இறைவன் ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்தானா? இதான் இங்க பார்க்கணும். அப்ப நீங்க 6வது அத்தியாயம் 136வது வசனம், 6வது அத்தியாயத்துல 136வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது விவசாயம், இப்போ விவசாயத்தை எப்ப விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணும் போது 6வது அத்தியாயம், அந்த 6வது அத்தியாயமே கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம், இந்த கால்நடைங்கிற பேர்லயே வரும் இந்த அத்தியாயம். இப்ப இந்த அத்தியாயத்துல 136வது வசனத்தை பாத்தீங்கன்னா இறைவன் தெளிவா சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, இப்போ ஒரு போகம், அப்ப ஒரு போகம் வளருதுன்னு வைங்க. ஒரு போகம் வந்த பிறகு அவங்க விவசாயி என்ன செய்வாங்க, 3 ஆக்குவாங்க. இந்த விவசாயம் வெளியே வந்ததை, பயிரிட்டதை எடுத்து 3 பங்காக்குவாங்க. இது ஒண்ணு எனக்கு, அதாவது நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணு, இறைவனுக்கு அல்லாவுக்கு கர்த்தருக்கு கடவுளுக்கு ஒண்ணு. அடுத்து இன்னொரு பங்கு இணை தெய்வங்களுக்கு.
அதாவது நம்ம உண்மையான தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வம் இல்லாம அந்த தெய்வத்துக்கு சப்போர்ட் பண்ற தெய்வத்துக்கும் ஒரு பங்கு. அப்போ வர்ற விவசாயத்துல அறுவடைய நாள்ல அந்த அறுவடைய அரிசியோ கோதுமையோ அந்தந்த நாட்டுக்குள்ள தானியங்களை விவசாயம் பண்ணி அதை கிடைக்கிற ஒரு பொருளை வந்து மூணாக்கி ஒன்ன தனக்காகவும் இன்னும் ஒண்ணு உண்மையான இறைவனுக்காகவும் இன்னும் ஒரு பாகத்தை இணை தெய்வத்திற்கு வைக்கிறாங்க. அப்ப இணை தெய்வத்துக்கு வரும்போது இப்ப இறைவன் சொல்றான், எனக்காக ஒரு பாகத்தை வைக்கிற பாரு, அந்த பாகம் என்னை சார்வது இல்லைங்கிறான். இந்த பாகம் என்னை ஒருபோதும் சாராது, ஒருபோதும் என்னிடம் அடையாது. நீ ஏதாவது ஒரு ஆடு மாடு அறுத்து சாப்பிடுற, அதனோட ரத்தமோ இறைச்சியோ என்கிட்ட வராது. அதே மாதிரி நீ விவசாயம் பண்ற அரிசி, அதை படைக்கிற அரிசி கோதுமை எந்த தானியம் வந்தாலும் அது எனக்காக வச்சா எனக்கு வராது. அப்ப இறைவன் சொல்ல, எனக்காக நீ வைக்கிற இந்த பாகத்தை ஏழைகளுக்கு கொடுத்துரு. அப்ப ஏழைகள் கொடுத்தா எனக்கு கொடுத்த மாதிரிங்கிறான். இப்ப இந்த ஒரு விஷயத்துல தான் நாங்கள்லாம் வருவோம். இந்த ஒரு விஷயம் வரைக்கும் தான் நாங்க வருவோம். அதாவது நாங்களும் விவசாயம் பண்றோம், இஸ்லாமியரும் விவசாயம் பண்றாங்க. உலகத்துல எல்லா இடத்துல எங்கெங்க இருக்க விவசாயம் பண்ணா அங்க எல்லாம் இஸ்லாமியரும் விவசாயம் பண்ணுவாங்க, மற்ற மக்களும் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா விவசாயம் பண்றதுல ஒரு பாகத்தை மட்டும் இறைவனுக்காக ஜக்காத்தை எடுத்து வச்சிருவாங்க, எடுத்து அங்க ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது இறைவனுக்கு போய் சேர்றது இல்லை. ஏன் எடுத்து கொடுக்குறாங்கன்னா இறைவனை கட்டளை. நீ எதை அறுவடை செய்யறியோ, எதை ஒன்று இன்கம் வந்துச்சோ அதுல ஒரு பாகத்தை ஏழைகளுக்கு கொடுத்துரு, அதான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றான். இப்ப இணை தெய்வங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க பாருங்க. அதுல இறைவன் கொடுத்த கித்தாபு, இறைவன் கொடுத்த வேதத்துல இதுக்கு எவிடன்ஸ் கேட்கலாம். நீ இணைய தெய்வத்துக்கு ஒரு பாகம் வைக்கிறீல்ல, ஒரு பாகம் இணைய தெய்வத்துக்கு வைக்கும் போது அதுக்கு என்ன எவிடன்ஸ்? உனக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை எடுத்து படிச்சு பாரு, அதுல இது இருக்கா அப்படின்னு கேட்கறான். அப்ப அதுல எவிடன்ஸ் இல்லை. அது 22வது அத்தியாயம் ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தில் 71வது வசனத்தை சொன்னா, நீங்கள் யாருக்காக படைக்கிறீர்களோ அவர்களுக்காக படைப்பது உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டதா, உங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்டா. ஏதாவது ஒரு புக்கு இருந்தா தான் எவிடன்ஸ் இருக்கணும். அந்த புக்கு இருக்கணும், அந்த புக்கு படி இருக்குதா? அப்ப இணை தெய்வங்களுக்கு நீ வைக்கிறிய உன்னுடைய கித்தாபுல சொல்லப்பட்டதான சொல்லப்படல. அப்ப இது எப்படி வந்ததுன்னா, எங்க மூதாதையர்கள் செய்தார்கள், எங்க முன்னோர்கள் செய்தார்கள், செய்துக்க அல்ல சொன்னா செய்துக்க, அது உன் இஷ்டம். ஆனா வழிபாடு என்று வரும்போது இறைவன் சொல்ற வழிபாடு தான் நீ வரணும். உன் முன்னோர்கள் செய்த வழிபாட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா உன் முன்னோர்கள் செய்த வழிபாடுன்னா இறைவன் சொன்னா சில இடத்துல அது ஏத்துக்கும், சில இடத்துல ஏத்துக்காது. அவர்கள் முன்னோர்கள் அதுக்குள்ள போதிய நாலேஜ் இருந்தாலுமா அப்படின்னு இறைவன் கேட்கிறான். அப்ப நீ முன்னோர்கள் வழிபாடுங்கும் போது இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, இப்ப சூரியனுக்கு படைப்பாங்க. யாரையும் நம்ம இது பண்ணல, சூரியனுக்கு படைப்பாங்க. அப்ப சூரியனுக்கு படைக்கிற இவங்க சூரியனை எதெல்லாம் கொடுக்குது பாருங்க, பூமி தான் கொடுக்குது. நீ போடுற விதையெல்லாம் எங்க வருதுன்னா பூமியில தான் வருது. பூமியோட தன்மை எதுனா இறைவன் சொல்றான், பூமியோட தன்மை. அப்ப பூமிங்கிற பாரு, பூமியோட தன்மை எதுனாக்கா எல்லாத்தையும் மக்கி எடுத்துடும், எல்லாத்தையும் உரமாக்கணும், எல்லாத்தையும் சுவால பண்ணணும். ஆனா நீ போடுற விதையை மட்டும் உயிர் உண்டாக்கணும். செத்த பூமி கூட மழையை கொண்டு நீ பயிரிடுற பயிற்சியை உயிர் உண்டாக்கும், விளைச்சலை கொடுக்கும். பாக்கி எல்லாத்தையும் உரமாக்கிடும், எல்லாத்தையும் சாகடிச்சிடும். இதான் பூமியோட தன்மை. அப்ப நீ பூமிக்கு தான் நீ இணை தெய்வமா வைக்கணும். இணை தெய்வம் கிடையாது ஒரு பேச்சுக்கு. அப்ப நீ பூமிக்கு செய்ய வேண்டியதை சூரியனுக்கு செய்யற. அப்ப எவ்வளவு முரண்படுத்து பாருங்க. அப்ப சூரியன் இல்லாம ஒரு வாரம் கூட வாழ்ந்துடலாம். இப்ப பூமியில நீ செய்யும் போது இந்த பூமி இல்லாம உன்னால வாழ முடியுமானா வாழ முடியாது. இறைவன் சொல்றான், உனக்கு காலை கொடுத்துருக்கேன், இந்த காலை எங்க ஊண்டுவ? பூமியில தான் ஊண்டுவ. உனக்கு சாப்பாடு இருக்குது, அது எங்க பூமியில தான். அப்ப பூமி தான் முக்கியமான ஒரு பொருளா இருக்குது. சரி, பூமி தான் முக்கியமான பொருளா இருக்குனாக்கா காத்து அதை விட முக்கியமான பொருளாக்குது. ஒரு நிமிஷம் சூரியன் இல்லாம ஒரு வாரம் இருந்துடலாம், பூமி இல்லாம இருக்க முடியாது. தேச பூமி தான். அந்த பூமியில காத்து இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்ப அதை அதுக்கு நீ படைகள் பண்ணினா பூமி கோச்சிக்கும், பூமிக்கு படையில பத்தினா காத்து கோச்சிக்கும், காத்து கோச்சிக்குச்சுனாக்கா இது நெருப்பு கோச்சிக்கும். இப்ப நெருப்பு இல்லாமே நீ படையல் பண்ண முடியாது, அதாவது பொங்க வைக்க முடியாது. அப்ப எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னப்பட்டிருக்குது. அப்ப எல்லாத்தையும் செய்யாம இதுக்கு மட்டும் நீ செய்யறிய, அப்ப இது ஓர வஞ்சனத்தான் இறைவன் கேட்கிறான், நாம கேட்கல.
அதான் சொல்றேன். 22வது அத்தியாயம் 71வது வசனம். 22வது அத்தியாயத்துல 71வது வசனத்துல இதுக்கு நோ எவிடன்ஸ். அப்ப நாம என்ன செய்யணும்னா, இறைவன் சொல்றான், படைத்தவனை வணங்கு, படைப்பினங்களை வணங்காத. இறைவன் சொல்றான், படைத்தவனை வணங்கு, படைப்பினங்களை வணங்காத. அப்போ படைத்தவன் தான் எல்லாம். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரம், காத்து, நீர், நெருப்பு, பூமி எல்லாத்தையும் இறைவன் படைச்சான். அப்ப இறைவனை வணங்கு, இறைவனுக்கு நன்றி செலுத்து. சூரியனுக்கு நன்றி செலுத்தாத, சந்திரனுக்கு நன்றி செலுத்தாதேங்கிறான் இறைவன். அது சொல்லும் போது பாருங்க, அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கும் நல்லா புரியும். இப்போ இந்த ஆயத்து வந்து அலம் அலம் தர அன்னல்லாஹு யஸ்ஜுது லஹு மன்ஃபி சமாவாத்தி வமன் ஃபில் அரளி. அலம் தர, பார்க்கவில்லையா? நம்ம கண்ணால பார்க்கிறோம் பாருங்க, அதே மாதிரி பார்க்கலாம். அன்னல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ், அந்த இறைவன், ஏக இறைவன், யஸ்ஜுது, அந்த இறைவனுக்கு அனைத்தும் அடிபணிது, எல்லாம் அடிபணிது. சுஜூதுனா ஆர்டருக்கு கட்டுப்படுது. அப்ப சுஜூது லஹு, அவனுக்கு கட்டுப்படுது. மன்ஃபி சமாவாத்தி, வானத்தில் உள்ள அனைத்தும், வானத்தில் உள்ள எல்லாமே அவனுக்கு கட்டுப்படுது. யாருக்கு? படைத்தவனுக்கு. அதை படைத்தானே அவனுக்கு அவைகள் கட்டுப்படுகிறது. வமன் ஃபில் அரளி, இந்த பூமியை படைச்சாம, இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படுது. யாருக்கு? படைத்தவனுக்கு கட்டுப்படுது. சம்சி, அந்த சூரியனுக்கு பாருங்க, சூரியனை படைத்த இறைவன், அந்த இறைவனுக்கு சூரியன் கட்டுப்படுது. அதே மாதிரி கமர், சந்திரன் இறைவனுக்கு கட்டுப்படுது. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் படைச்சங்கிறான். நஜூமு, நுஜூமுன்னா என்ன? நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் அவனுக்கு கட்டுப்படுகின்றன. ஜிபாலு, ஜிபாலு மலைகள் அவனுக்கு கட்டுப்படுகிறது. அடுத்தது வந்து சஜரு, சஜர்னா மரம், செடி, கொடி எல்லாம் அவனுக்கு கட்டுப்படுது. வதாவுத்து, வதாவபு, வதவாபுன், தவாபுன்னா என்ன? உங்களுக்கு வந்து இது கால்நடைகள், ஆடு, மாடு, இவை எல்லாமே அவனுக்கு தான் கட்டுப்படுது. அடுத்தது வா கசீரும் மினன்னாசி, மனிதர்கள் அதிகமானவர்கள் கட்டுப்படுறாங்க. அப்ப இறைவனுக்கு கட்டுப்படுறது என்னன்னா, இறைவன் படைத்த வான பூமி, அதில் உள்ள அனைத்தும், அவைகளுக்கு சப்போர்ட்டா இறைவன் கொடுத்த சந்திரன், சூரியன் எல்லாமே அவன் தான், அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவனுக்கு தான் அது கட்டுப்படுது. சூரியனுடைய இதை வந்து அவன் தான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி சந்திரன் எப்படி இயங்கலும் அப்படித்தான். எல்லாமே இறைவனுடைய சிஷ்டப்படி நடக்குதுனாக்க, இறைவனுக்கு செய்தானாக்க இறைவனுடைய கட்டளைப்படித்தான் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் இருக்குது. அப்ப அனைத்துக்கு போய் நீ வணங்குறிய, நீ நன்றி செலுத்துறிய, அப்படி நீ நன்றி செலுத்தாத, இவைகளை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்து. அதான் சொல்றான், you are the worshipper of the creator, not the creature. படைத்தவனை வணங்கு, படைப்பினை வணங்காதே. அஞ்சுவதும் அடிபணுவதும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. அஞ்சுவதும் அடிபணிவதும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ், கர்த்தரு, கடவுள், எது வேணா வச்சுக்க, அவனுக்கு தான் அஞ்சணும், அவனுக்கு தான் அடிபணு. அவனால் படைக்கப்பட்ட பொருளுக்கு நாம செய்ய முடியாது, அஞ்சக்கூடாது அப்படிங்கிறான் இறைவன். அப்ப அவங்களுக்கு அடிபணிக்கூடாது, இவை எல்லாமே இறைவனுக்கு அடிபணுதுங்கிறான். இந்த இடத்துல சுஜூதுங்கிறான். சுஜூதுனா அடிபணுதல். இப்ப இந்த இடத்துல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 22வது அத்தியாயம் 17வது வசனம். அப்ப 22வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல இறைவன் என்ன சொல்றான்? ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிடுறான். ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிடுறான். அந்த மக்கள் யார் யாரெல்லாம் வந்துருவாங்கன்னு நமக்கே தெரியும். இன்னல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்கள், வல்லதீன ஹாது, ஹாதுனாக்கா ஹாது அதாவது யூதர்கள், சாபியின், சாபியன்கள், நசாரா கிறிஸ்துவர்கள், வல்ல மஜூசி நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், வல்லதீன அஸ்ரஃபு, வல்லதீன மேலும், அஸ்ரஃபு சிறுக்கு இணை வைப்பவர்கள், இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு ஒட்டுமொத்த ஒரு பேர்ல, ஒரு நேம்ல இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் ஒரு கட்டளை கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு தூதர் மூலியமா உங்களுக்கு வந்திருக்கேன். நீங்க எந்த ஹெட்டிங்ல வேணாலும் இருங்க, ஒவ்வொரு ஹெட்டிக்கும். இப்ப யகூதினா யகூதிக்கு ஒரு தூதர், நசரானா நசராக்கு ஒரு தூதர், சாபியனுக்கு ஒரு தூதர், அப்புறம் மஜூசிக்கு ஒரு தூதர்,
அப்புறம் வந்து சிறுக்கு வச்சவங்க, இப்படிப்பட்டவங்களாம் ஒவ்வொரு தூதரையும் வேதத்தையும் கொடுத்தேன். அப்ப தூதுவரையும் வேதத்தையும் கொடுத்ததைப்படி நீங்க நடக்கணும். அப்படி இல்லாம வேற திசையில போனீங்கன்னாக்கா உங்க மூதாதையர் வழியில போற மாதிரி தான் நீங்க போயிடுவீங்களே தவிர அவை அனைத்தும் வழிபாடு இல்லைங்கிறான். இப்ப இதை நம்ம சொல்லும் போது இத்தனை பெரியும் நம்ம சொல்லிட்டு இதற்கு வழிகாட்டியா யாரு சொன்னாக்கா ஆரம்பத்துல வந்து இறைவன் சொல்லி காட்டினான் ஆபிரகாம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். நான் இப்ராஹிமை உங்களுக்கு காட்டிட்டேன். இவர் இறை தூதர். இவர் வந்து யகூதியா இல்ல, நசரானியா இல்ல. அப்ப இவர் ஹனீஃபன் முஸ்லிமன். அவர் பரிசுத்தமான தெளிவான ஒரு இறையடியானா இருக்கிறார். இறைவனை கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லிமா இருக்காரு. இங்க முஸ்லிம்னா இறைவனுடைய கட்டளை ஏற்று நடப்பவர். அங்க வந்து அந்த அத்தியாயம் 22:17 வந்து சொன்னாங்க பாருங்க, அது ஒண்ணு. அது மனிதர்களுக்கு வந்து முஸ்லிம்னா இறைவன் எதையெல்லாம் இறை வேதத்துல சொன்னானோ அந்த சாலிகான அமுல்களை கட்டுப்படுறவர்களுக்கு முஸ்லிம் பேரு. இறைவனுடைய தூதர், இறைவனுடைய வேதம், அதனுடைய வழிகாட்டுப்படி வர்றவங்க தான் முஸ்லிம் கட்டுப்பட்டவர்கள். ஆனா அந்த இடத்துல சொன்ன பாருங்க, இன்னொரு இடத்துல அது என்ன இடம், 136 அடுத்த மாதிரி 22, 71 இவைகள் எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றான், இவைகள் சஜிதா செய்கின்றன, எனக்கு கட்டுப்படுது. அங்க சஜிதாங்கிறான். சஜிதான்னா கட்டுப்படுதல், கேள்வி கேட்கக்கூடாது. டூனா டூ இட், டூ ஆர் டை, டோன்ட் ஆஸ்க் ஒய், அதான் சஜிதா. செய்யினா செஞ்சிடணும். அப்ப இங்க வந்து முஸ்லிம்னா என்ன ஆகும்னா இறைவன் என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் கட்டணும். இப்போ பாருங்க, இப்ப சூரியனுக்கு நம்ம படைக்க முடியாது, சந்திரனுக்கு செய்ய முடியாது, பூமிக்கு செய்ய முடியாது. அப்ப நெருப்புக்கு நம்ம இது பண்ணணும். எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்ட பொருளா இருந்தாலும் இறைவனுக்கு தான் நம்ம கட்டுப்படுவோமே தவிர, இறைவனுக்கு தான் நன்றி செலுத்துவோமே தவிர, இறைவனுக்கு தான் நம்ம வணங்குவோமே தவிர, இறைவனுக்கு இணையா உள்ள இவைகளை எல்லாம் நம்ம செய்ய முடியாது. இவைகளாம் இறைவனுக்கு இணையில்லை. இவைகள் அனைத்தும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான். ஆனா நாம இணை தெய்வமா ஆக்குறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இறைவன் முடியாது, இதெல்லாம் முடியாது. இவைகளை படைத்த இறைவனுக்கு தான் உன் வழிபாடுக்கணும், உன்னுடைய நன்றி இருக்கணும் தெளிவா இறைவன் சொல்றான். இதனால தான் நீங்க பொங்கல் வந்தா கூட நாங்க இதுவரை வரைக்கும் எங்க வீட்டுல எது கிடைக்குதோ, இப்ப எங்க இதுல விவசாயம் பண்ணோம், அந்த விவசாயம் வந்தோன்னா ஒரு பாகத்தை வந்து இறைவனுக்கா வச்சிருவோம். அப்ப நாங்க வந்து சந்தோஷமா கொண்டாடினதான். அப்ப இந்த கொண்டாட்டத்துல அந்தந்த ஊர்படி நாட்டுப்படி கல்ச்சர், இங்க ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க, அங்க ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க, அங்க ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. அதுல எல்லாம் நமக்கு வந்து இது கிடையாது. ஆனா இந்த மெத்தேடு வந்து இந்த படைக்கிறது, வைக்கிறது, நன்றி செலுத்தணும்னா இறைவனுக்கு தான் நன்றி செலுத்தணும், மற்றவங்களுக்கு நன்றி செலுத்த முடியாது. இது அடுத்தது வந்து 2:18. இந்த 2:18 பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்ல பாருங்க, வானத்துல உள்ளதும் பூமியில உள்ளதும் சூரியன் சந்திரன் பிராணிகள் மரம் செடி கொடி எல்லாமே இறைவனை தான் வணங்குது. எல்லாமே இறைவனுடைய கட்டளைக்கு தான் கட்டுப்படுது. அப்ப கட்டுப்படுகின்ற இவைகளை ஒருபோதும் நீங்கள் வணங்காதீர்கள். இவைகள் அனைத்தையும் உங்க கட்டுப்பாடை கொடுத்துட்டாங்களா. நெருப்பு நம்ம கட்டுப்பாடுல இருக்குது, நீர் நம்ம கட்டுப்பாடுல இருக்குது, பூமி நம்ம இடத்துல இருக்குது, எல்லாமே நம்ம இடத்துல கட்டுப்பாடு இருக்குது, ஏர் போது காத்து போது நம்ம கட்டுப்பாடுல இருக்குது. இவை அனைத்தையும் உன் கட்டுப்பாடு கொடுத்திருக்கிற. அப்போ உனக்காக இவைகளை படைத்தேன், இவைகளை படைத்த இறைவனை நீ வணங்கு, இறைவனுக்கு நீ நன்றி செலுத்து அப்படின்னு சொல்றான். அது சொல்லிட்டு இப்ராஹிம் நபியை பத்தி பேசலாம் பாருங்க. ஒவ்வொரு இறை தூதர், இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறுதி தூதர்வான். அப்போ ஒவ்வொரு தூதர், மூசா, ஈசா, அப்படி ஒவ்வொரு தூதர் இப்ராஹிம் நபி. இந்த ஆபிரகாம் நபியை பேசும்போது ஆபிரகாம் நபிக்கு நான் எதை கற்றுக் கொடுத்தோன்னு அதான் மார்க்கங்கிறான். இப்போ முஹம்மது நபி காட்டுறாங்க பாரு இந்த வழி, இறைவனை எப்படி வழிபடுது, இறைவனை எப்படி நன்றி செலுத்து. இது வந்து இப்ராஹிம் நபிக்கு நான் காட்டி கொடுத்துனேன். அங்கதான் எல்லா வழிபாடும் எல்லா இறை தூதரும் கொண்டு வந்து முஹம்மது நபிட்டு வந்து முடிக்கிறாங்க. ஒவ்வொரு தூதரும் செய்த வழிபாட்டு முறையை தான் நாம செய்யணும். இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி எங்க வர்றாங்கன்னு பாருங்க, அந்த ஆயத்தெல்லாம் எடுங்க. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவருடைய வழியை அவருக்கு அந்த வழி நான் தான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா 2:135, 3:95, 6:161, 22:18, 4:125 பாருங்க. 2:135, 3:95,
4ல் 125, 6ல் 161, 22ல் 18 இதெல்லாம் இப்ராஹிமை பத்தி சொல்லி இப்ராஹிமுக்கு இந்த வழியை காட்டிட்டேன். அப்ப இந்த வழிதான் மார்க்கமே தவிர இப்ராஹிமை விட்டு அந்த தூதர் காட்டிய வழியை விட்டுட்டு நீயா ஒரு வழி எடுத்தா அது உங்க அப்ப பாட்டன் பூட்டன் காட்டின வழியா இருக்கும். அந்த வழி வந்து இட் இஸ் நாட் அக்செப்டட் பை மீ, என்னால அது அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு இறைவன் தெளிவா சொல்லிட்டான். அப்ப மூதாதையர்கள் வழியில நீ போனீங்கன்னா உன் இஷ்டம்தான், அது ஒண்ணு இறைவன் தடுக்கல. விரும்புவதும் நிராகரிப்பதும் உன்னுடைய விருப்பம் அப்படின்ட்டான். அப்ப இறைவனுடைய மார்க்கத்துக்கு நீ வந்தீங்கன்னா இறை வழிபாட்டுக்கு வந்தீங்கன்னா இப்படித்தான் நீ செய்யணுங்கிறான். அடுத்தது 2வது அத்தியாயம் 128வது வசனத்தை சொல்றான். அரினா எனக்கு இறைவா காட்டு. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கேட்ட பிரார்த்தனை. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா அரினா எனக்கு காட்டு. எதை காட்டு? மனாசிக்கிறா இந்த வழிபாட்டு முறை எங்களுக்கு காட்டு. 22வது அத்தியாயத்துல 128வது விஷயம். அப்ப 2வது அத்தியாயத்துல 126 படிங்க, 127 படிங்க, 128. அப்ப 128 ரவுண்ட் பண்ணுங்க, எல்லா அத்தியாயமும் டைம் இருக்கும். அப்ப 2வது அத்தியாயம் 128வது வசனத்துல பாத்தீங்கன்னா வரினா எனக்கு காட்டு. எதை காட்டணும்? நம்ம கேட்கிறாங்க இப்ராஹிம், உன்னை எப்படி வழிபடணும், உனக்கு எப்படி நான் நன்றி செலுத்தணும், அந்த மெத்தட மனாசிக்கிறான் எனக்கு அந்த வழிபாட்டு முறையை கத்துக் கொடு காட்டுங்கும் போது தான் இறைவன் சொல்றான் அல்லமுல் குரான், நான் தான் குரானை கற்றுவது அல்லமுல் பயா, தெளிவு நான் தான் கொடுத்துக்கிறான். அப்ப தெளிவு எங்க கொடுத்துருக்கான்னா ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவங்கவுங்க வேதத்தை சொல்லி அந்த வேதத்தினோட வழிபாட்டு முறையை நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிறான். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2வது அத்தியாயம் 43வது வசனம், 22வது அத்தியாயம் 26வது வசனம், 22வது அத்தியாயம் 77வது வசனம். அப்ப 2ல் 43, 22ல் 26, 22ல் 77. இதுல என்ன வழிபாட்டு முறை சொல்றான்? நில்லு. இப்படி நம்ம நிக்கிறோம், இறைவனுக்கு வழிபாடு முறை, இறைவனுக்கு நன்றி சொல்றோம்னா நில்லு, ஸ்டெடியா நில்லு. அப்படி நிற்கும் போது அடுத்தது வந்து ருக்கூஷை, இந்த பாதி இப்படி பெண்ட் பண்ணுவோம் பாருங்க, முழங்கால கையை வைப்போம், அது ருக்கு. அடுத்தது சஜிதா. அடுத்தது சஜிதா என்ன? நெத்தியை கொண்டு தரையில வைக்கிறது, அதுதான் சஜிதா. இந்த சஜிதாங்கிறது அங்க வருது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் சஜிதா, நெத்தியை வைக்கிறது. வச்சுட்டு அப்புறம் அமைதியா உட்காந்து தியானித்தல். இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தான் இறைவன், இதான் வழிபாடுங்களாம். வழிபாடுங்கிறது எல்லா மக்களும் ஒரு வழிபாடு பண்ணுவாங்க. அப்ப இறைவன் ஒவ்வொரு தூதருக்கு சொன்ன வழிபாடுனா அந்த வழிபாடுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்ப இப்ராஹிம் நபி என்ன மார்க்கத்துல வழிபாடு செய்தாரோ அதைத்தான் மூசா செய்தாரு, அதைத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா மசீஹுடைய அம்மா தாயாரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ருக்கு செஞ்சாங்க, சைதா செஞ்சாங்க. அதே மாதிரி மூசா ருக்கு செஞ்சாங்க, சைதா செஞ்சாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு செஞ்சாங்க, சைதா செஞ்சாங்க. எல்லா இறைத்தூரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இறைத்தூருக்கும் இறைவனுடைய அருள் உண்டாவதாக அவ்வளவு அருள் பெற்ற அனைத்து இறைத்தூரும் ஒரே பேட்டர்ன் தான் இறைவன் காட்டி கொடுத்தான். இதான் வழிபாடு. அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்துறது இந்த வழிபாடு முறையும் பிளஸ் அமைதியான முறையில உட்காந்து இறைவனை புகழ்றது, இறைவனை நினைக்கிறது. ஒதுக்குறுக்கும் என்ன ஒன்ன நான் நினைக்கிறாங்க பாருங்க. அப்ப ஒரு அமைதியா தொழுது முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் வந்து தியானத்தில் கேட்கிறான். இதெல்லாம் இறைவன் சொல்ற. அப்ப இந்த வழிபாட்டு முறையை இறைவன் கத்துக் கொடுத்தான் பாருங்க. இந்த வழிபாட்டு முறையில தான் வந்தோம். அப்ப இந்த வழிபாட்டு முறையில நாங்க வரும்போது இப்ப விவசாயம் நான் பண்றேன், இல்ல ஒரு வியாபாரம் பண்றேன், விவசாயம் வியாபாரம் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப எல்லாமும் இதாயிடுச்சு. அப்ப எதை நான் செஞ்சு எனக்கு ஒரு வருமானம் வந்தா இது இறைவனுக்காக. அப்ப இந்த இறைவனுக்காக இறைவன் போய் சேருமானா சேராது. அப்ப இறைவனுக்காக உள்ள பொருள் அந்த பங்கை யாரு கொடுக்கணும்னா உன்னை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு கொடு. அதான் வணக்கங்கிறான், அதான் வழிபாடுங்கிறான், அதான் எனக்கு நன்றி செலுத்துங்கிறான். உன்னுடைய இந்த அரிசி பருப்பு கரும்பு இறைச்சி ரத்தம் இதெல்லாம் என்ன சேராது. இதையெல்லாம் வச்சு எனக்கு நன்றி செலுத்துற பாரு, இதுதான் என்ன சேரும். எப்ப இந்த பொருளை கொண்டு யார் தேவையுள்ளவர்களுக்கு கொண்டு கொடு. அந்த தேவையுள்ள கொடுனா அவன் சந்தோஷப்பட்டானா நான் சந்தோஷப்படுவேன். இதுதான் என்னுடைய பங்கு என்று இறைவன் சொல்றான். அப்போ ஒரு வழிபாட்டு முறை இறைவன் காட்டியது, ஒரு வழிபாட்டு முறை மனிதன் காட்டியது. அப்ப மனிதன் காட்டிய வழிபாட்டு முறையில ஏதாவது ஒண்ணு இணை தெய்வம்னு வச்சானுங்க. சூரியனை வச்சா பூமி கோச்சுக்கும், பூமியை வச்சா காத்து கோச்சுக்கும், காத்த வச்சா நெருப்பு கோச்சுக்கும். இப்ப பாருங்க, ஒரு நெருப்ப தெய்வம்னா, தண்ணி தெய்வம்னா, சூரியனை தெய்வம்னா, பூமியை தெய்வம்னா, எல்லா தெய்வமும் இருக்கு. அப்ப இந்த தெய்வத்தை சொல்லும்போது தெய்வத்தால் ஆகாது எனினும்
முயற்சி கூலி தரும் அப்படின்னா, அப்ப முயற்சி கூலி தரும் அப்படிங்கும் போது அப்ப தெய்வத்தால் ஆகாதுன்னா அந்த இடத்துல கடவுள் இல்லை. இது எல்லாத்தையும் தெய்வமா நீ வச்சிருக்க, இந்த 5 பூத்தையும் நீ தெய்வமா வச்சிருக்க, அந்த தெய்வத்தால் ஆகாது, டெஃபினட்டா ஆகாது. அவை எல்லாம் உன் கண்ட்ரோல்ல இருக்குதுங்கிறா. நீ முயற்சி பண்ணா அதை வெற்றி கொள்ளலாம். நீ முயற்சினா அந்த தெய்வங்களை வெற்றி கொள்ளலாம். இந்த பூமியை நீ வெற்றி கொள்ளலாம், ஓம்ப கொண்டு வரலாம். இந்த சூரியனை பார்க்க உன்னுடைய அந்த இதை கொண்டு வரலாம். அதே மாதிரி ஏற ஓம்ப கொண்டு வரலாம், நெருப்பை ஓம்ப கொண்டு வரலாம், காத்த உனக்கு வசப்படுத்தலாம், எல்லாத்தையும் வசப்படுத்தலாம். அதாவது இல்லை, இந்த 5 பூதத்தையும் நம்ம வசப்படுத்தலாம். நாம வசப்படுத்துறதுக்கு தான் இறைவன் கொடுத்துருக்கான். அப்போ சொல்லலாம், இதையெல்லாம் நீ தெய்வங்காத, இதெல்லாம் ஆகாது. ஆகாத தெய்வங்களை பத்தி ஏன் சொல்ல, முயற்சி தான் மெய்வர்த்து கூட இவைகளை கண்ட்ரோல் பண்ண சக்தி உனக்கு கொடுத்துருக்காங்கிறான். அப்ப கண்ட்ரோல் பண்ற சக்தி இறைவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கும் போது அந்த மனிதனை பார்த்து சொல்றாங்க, மனிதா இவைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியை உனக்கு கொடுத்தன. இந்த சக்தியை கொடுத்த மனிதா, சக்தி கொடுத்த இறைவனை நீ வணங்கு, இந்த சக்தி கொடுத்த இறைவனை நீ நன்றி செலுத்து என்று சொல்றான். அப்ப எந்த ஒரு கொண்டாட்டம் எதா இருந்தாலும் இறைவனுக்கு முற்றிலும் உள்ள அந்த கொண்டாட்டமா இருக்குதா, அந்த ஒரு வழிபாடா இருக்குதா, அதுல அழகான முறையில நல்ல முறையில் இருக்கணும். அந்த முறை கூட மற்ற மனிதர்களுக்கு துன்பம் இழைச்சிடாம இருக்கக்கூடாது. நம்ம செய்யற ஒரு பண்டிகை, ஒரு 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 கொண்டாட்டம், நீங்க அந்த கொண்டாட்டம் மற்ற மனிதர்களுக்கு, நீங்க மனிதன் ஜாதியாக இருக்கல, மற்ற மனிதர்களுக்கு அந்த கொண்டாட்டம் பாதிப்பு ஏற்படக்கூடாது, அது சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை தான் நீ கொண்டாடணும் அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்ப இறைவனுடைய வழிபாடு எல்லாமே இறைவனுடைய மனிதனுக்கு ஏற்றதாக இருக்கும். அந்த ஏற்றதாக உள்ள வழிபாட்டு முறையும் அந்த கொண்டாட்டத்தை தான் நாம கொண்டாடணும் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி.